ஓம் நம சிவாய். இந்த வீடியோவில் எந்த முக ருத்ராட்சம் எந்த கிரகத்தை குறிக்குது, அதுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு முக ருத்ராட்சம் கிடைக்கிறதே ரொம்ப அரிது. தொட்டு கும்பிட்டாலும் பாவம் தீரும். எந்த கிரகத்தை குறிக்குதுன்னா சூரிய கிரகத்தை குறிக்குது. மோட்சம் தரக்கூடியது. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர் அணியலாம். ரெண்டு முகம் ருத்ராட்சம் பாவத்தை போக்கக்கூடியது. குண்டலி சக்தியும் எழுப்பக்கூடியது. இதுக்கான கிரகம் சந்திரன். மூன்று முகம் ருத்ராட்சம் செவ்வாய் கிரகம். இதுக்கான பலன் என்னன்னா தவறு செய்யாம அதிலிருந்து விலகி பாவம் செய்யாம தடுக்கும். ஆன்மீக சக்தி வளர்ச்சி அடையும். நான்கு முக ருத்ராட்சம் புதன் கிரகம். இதுக்கான பலன் என்னன்னா புத்திசாலியம் ஆக்க சக்தி கிடைக்கும். படைப்பாளிகள் கலைத்துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது உகந்தது. அஞ்சு முக ருத்ராட்சம் இதுக்கான கிரகம் குரு மங்களத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஆறு முக ருத்ராட்சம் அறிவு தலைமை பதவியும் கொடுக்கும். இதுக்கான கிரகம் சுக்கிரன். இது மட்டும் இல்லாம பிரம்மகத்தி தோஷத்தையும் நீக்கக்கூடியது. ஏழு முக ருத்ராட்சம் சனி பகவானோட தொடர்புடையது. பகைமையை தீர்க்கும். யோக சக்தியும் கொடுக்கும். அடுத்தது எட்டு முக ருத்ராட்சம் இதுக்கான கிரகம் ராகு பகவான். அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்கும். அஷ்ட சித்தியும் கிடைக்கும். 9 முக ருத்ராட்சம் இதுக்கு உரிய கிரகம் கேது. இதுக்கான பலன் இது பில்லி சூனியத்தை நீக்கும். இதை கழுத்துல போட்டுக்கிறதோட கையில போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இது உடலுக்கும் மனசுக்கும் சக்தி கொடுக்கும். அடுத்தது 10 முக ருத்ராட்சம் விநாயகரோட தொடர்புடையது. இதுக்கான பலன் 9 கோள்களோட தொல்லையும் நீக்கும். பேய் பிசாசு தொல்லை நீக்கும். பரம்பரையா குடும்பம் நல்லா இருக்கும். 11 முக ருத்ராட்சம் ஹனுமனை குறிக்கிறது. இதுக்கான பலன் வெற்றியும் துணிவும் கொடுக்கும். தீய சக்திகளையும் நீக்கும். இது மட்டும் இல்லாம நேர்மையான பாதையில உங்களுக்கு கொண்டு போகும். மொத்தமா 38 ருத்ராட்ச முகம் இருக்கு. இதுல 12 இருந்து 20 முகம் ருத்ராட்சம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. இது மட்டும் இல்லாம 5, 6 முகம் உள்ள ருத்ராட்சம் எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியதுதான். நம்ம பார்த்த இத்தனை ருத்ராட்ச முகத்துல 1, 7, 8, 9, 11 கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. நம்ம இப்ப பார்த்த ருத்ராட்சத்துல நெல்லிக்கனி அளவுக்கு இருந்ததுன்னா பெருசா இருந்ததுன்னா உத்தமமான ருத்ராட்சம். அதே ருத்ராட்சம் இழந்த பழம் அளவுக்கு இருந்ததுன்னா மத்தியம பலம் தரும். இதுவே கடலை அளவுக்கு அந்த ருத்ராட்சம் இருந்ததுன்னா அதமும் பலம் தரும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஜபமாலை ருத்ராட்சத்தை. ருத்ராட்ச மாலையில 2, 3, 10, 13 ருத்ராட்ச முகம்லாம் இருக்காது. மற்ற முகங்கள் இருந்ததுன்னா அந்த ருத்ராட்ச மாலையை நீங்க அணிஞ்சுக்கலாம். ருத்ராட்ச மாலையில கட்டை விரல்ல வச்சு நீங்க ஜபம் பண்றப்ப மோட்சம் கிடைக்கும். ஆள்காட்டி விரல்ல நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா சத்ரு நாசமாகும். நடு விரல்ல நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா பொருட்கள் சேரும். மோதிர விரல்ல நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா சாந்தி கிடைக்கும். அதாவது மன அமைதி கிடைக்கும். துண்டு விரல்ல நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா பாதுகாப்பு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம 2 ருத்ராட்சமும் இணைஞ்ச மாதிரி ருத்ராட்சங்கள் இருக்கு. அது கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதுக்கு பேரு கௌரி சங்கர் ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் சிவன் பார்வதி அருளை கொடுக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.